வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிற படம் படகளம். அதாவது இது ஒரு ரிவ்யூ ஷோ தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை சொல்லி போடுறதுக்கே ஒரு தனி வீடியோ தேவைப்படும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஷோவை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. ட்விட்டரில் இப்போ கொஞ்சம் நாளாகவே இந்த படங்களம் படத்தை பற்றி நிறைய பேர் ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ஸ்டாலேயும் அது சம்மந்தமாக வீடியோஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றப்போ எனக்கு இந்த படத்தை பற்றி ஒரு ட்வீட் கண்ணில் பட்டுச்சு. ட்வீட் வந்து என்னன்னா, A star is born சந்தீப் பிரதாப், பீக் பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் படகளம் ஆரா ஹி காட் அப்படின்னு ஒரு ட்வீட். எனக்கு இந்த ட்வீட் வந்து கிட்டத்தட்ட எனக்குமே இது மாதிரி தான் பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்தீப் பிரதாப்பை ஃபாலி மீ, அதாவது பேசில் ஜோசப் அவர்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆன அந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு தம்பி ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தில் நல்லா துருவான ஒரு ஆள் தான். ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டில்டாக இருக்கும். ஒரு மாதிரி அவர் பேசுறதே ரொம்ப ஒரு சட்டில்டாக பேசுவார். ஆனால் அது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் இந்த படகளம் படத்தில் தான் அவரை பார்க்குறேன். லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்குள்ள ஒரு கெட்டப் பிளேயா இருக்கட்டும், ஒரு பாடி அந்த ஃபிட்னஸ்லயா இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்டா லுக் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனக்குமே அந்த படத்தை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு ரவுண்ட் வருவார்ப்பா, ஒரு மலையாள சினிமாவில இருந்து ஒரு இந்தியன் சினிமாக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் வருவாரு, ஒரு துல்கர் சல்மான், ஃபகத் பாசில் அந்த மாதிரி ஒரு பிளே பண்ணுவாரு அப்படின்றது எனக்குமே ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை பற்றி நான் ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு, இஃப் இட் வாஸ் ஃபிலிம் டைரக்டட் பை அட்லி, எவ்ரி ஒன் வுட் ஹேவ் கம்ப்ளைண்ட் தட் the film copied from Chinese director, but luckily it was a Malayalam film அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணி அது கீழே வந்து சின்னவாத்தியார் பிரபு சார் நடித்த சின்னவாத்தியார் படத்தோட போஸ்டர் போட்டிருக்காரு. இதே அட்லி சார் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் படம் எடுத்தாரு அப்படின்னா அதை காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இதே படமும் சின்னவாத்தியார் படத்தோட காப்பி தான். பட் அந்த டேரக்டரை வந்து யாரும் ட்ரோல் பண்ணல, ஏன்னா இது ஒரு மலையாளம் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. சின்னவாத்தியார் படம் படகளம் இது ரெண்டுமே சேம் பிளாட்டாக இருந்தாலுமே கூட ஸ்க்ரீன் பிளே வைஸாக இருக்கட்டும், கேரக்டர்ஸ் வைஸாக இருக்கட்டும், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதை கொடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே புதுசு அப்படின்னே சொல்லலாம். இப்போ கிரைம் த்ரில்லர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை சுற்றி தான் ட்ராவல் ஆகும். அதில் என்ன ஸ்க்ரீன் பிளே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் பேட்டர்ன் ஒன்று தான். அதே மாதிரி பேட்டர்னை வச்சு இது சின்னவாத்தியார் படத்தோட பேட்டர்னு, அதனால இந்த படம் காப்பி அடிக்கப்பட்டுருச்சு அப்படின்லாம் ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது. இந்த ட்வீட் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, படத்தோட கதை, திரைக்கதை, இசை இதை பற்றி பேசியிருக்காங்க கொஞ்சம் டீட்டெயிலாக. என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மனு சூரஜ் இயக்குனராக முதல் படம் பண்ணியிருக்காரு. ஒரு சிக்கலான கதையை காமெடியை மையமாக வச்சு சொல்லியிருக்காரு. சூரஜ் மற்றும் சரூப்புதீனோட நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. ராஜேஷ் முருகனோட இசை வந்து இந்த படத்தோட பலம். இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஆமாங்க, கதை வந்து ஒரு சிக்கலான கதை தான். அந்த கதையை அழகாக படமாக்குனதுல தான் இந்த டேரக்டர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு வரலாறு வச்சுருக்காங்க. திப்பு சுல்தான் காலத்தில் திப்பு சுல்தான் பல மன்னர்களை வென்றதுக்கு பின்னாடி இந்த ஒரு கூடு விட்டு கூடு பாயிற வித்தியை தான் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு ஒரு கதையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கதை ரொம்ப இந்த படத்துக்கு பொருத்தமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கேருந்து தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா திப்பு சுல்தான் எதை பயன்படுத்தினாரோ அந்த போர்டு ஒரு ப்ரொஃபஸர் கையில் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் என்னென்ன ஆட்டம் போட்டான் அப்படின்றது தான் இந்த படம். இந்த படத்தில் மெயினாக பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 கேரக்டரை வச்சு தான் படத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. 3 கேரக்டர் வந்து இந்த கதையோட கதாநாயகர்கள். வச்சிருக்கிற 3 பேர் தான் கதையை எடுத்து கொண்டு போய் சேர்க்குறவங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு காமெடியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். அந்த காமெடியை ஒர்க் அவுட் பண்ணது அந்த 3 பேர் கேரக்டரை டிசைன் பண்ண விதம் தான். அந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் நிறைய இடத்துல சிங்கிள் டைலாக்காக இருக்கட்டும், அந்த கதையோடு வரக்கூடிய காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சந்தீப் பிரதாப்பை பற்றி ஒரு ட்வீட், அன்னியன் படம் போஸ்டரையும் சந்தீப் பிரதாப்போட ஃபர்ஸ்ட் ஆஃப் போஸ்டரையும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எனக்குமே பின்றியடா அப்படின்ற அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மீட்டர் வந்து இப்படியே போகும். இந்த மாதிரி ஒரு சட்டில்டாக போன பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஒரு விஷயம் மாறும். அதாவது இந்த கூடு விட்டு கூடு பாயிற ஒரு விஷயம் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஏறி ஒரு மாதிரி 2 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள அவருக்கும் செகண்ட் ஹாஃபில் உள்ள அவருக்கும் வேறு வேரியேஷன் காட்டியிருப்பாங்க. சந்தீப் பிரதாப்போட அந்த ஜித்தின்ற ரோல் தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லுமே எல்லாரும் பார்த்தாலுமே அந்த சந்தீப் பிரதாப்போட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரோலையும் செகண்ட் ஹாஃபோட ரோலையும் போட்டு ஒரு மாதிரி பூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த படத்தை பார்க்குறதுக்கு நிறைய ஆடியன்ஸை உள்ள வர வச்சிருக்கு. டேரக்டர் பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காரு. ஆக்சுவலாக படம் பார்த்த வரைக்கும் எனக்கு இது ஃபீல் ஆகவே இல்லை. இப்போ இந்த ட்வீட் பார்க்கும்போது தான் ஆமாடா இதானே அது தலைமை எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கங்களை வச்சிருக்கான் பாரு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே சந்தீப் பிரதாப் ரோல் வந்து ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு, டிஷர்ட்ஸ், அதாவது அவரோட போடுற எல்லா காஸ்டியூம்ஸுமே ஒரு ரெட் கலர்லேயே இருக்கும். அந்த ரஞ்சித் கேரக்ட் பண்ணவரோட டிஷர்ட்ஸ் வந்து ஒரு கிரீன், அவர் போடுற ஷர்ட்ஸ் எல்லாமே ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். சூரஜ் சார் போடுறது எல்லாமே ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். இன்ட்ரோவில் ஒரு விஷயம் நடக்கும்னு சொன்னேன்ல, அதாவது கூடு விட்டு கூடு பஞ்சிருவாங்க, ஒவ்வொருத்தவங்க மாற்றி ஒவ்வொரு உடம்புக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்துக்கு அப்புறம்
யாரோட உடம்புக்குள்ள சந்தீப் பிரதாப் இருக்காரோ அவர் விரும்புகிற ரெட் கலர் ஷர்ட்டை தான் அவர் போடுவார். யாரோட உடம்புக்குள்ள அந்த ரஞ்சித் இருக்காரோ அவர் விரும்புகிற அந்த க்ரீனை தான் போடுவார். யாரோட உடம்புல சூரஜ் இருக்காரோ அவர் விரும்புகிற ப்ளூ கலர் தான் போடுவார் அப்படின்றத நீங்கள் இந்த பிக் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு ஷர்ட்ஸ் ஒரு காஸ்டியூமை ஃபாலோ பண்ணி ஒரு கதையை கன்வே பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் அழகாக அதை டீட்டெயிலாக எடுத்து பண்ணதில் டேரக்டரோட பிரில்லியன்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஒரே ஒரு ட்வீட் தான் ஒட்டுமொத்த கதையும் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கன்வே பண்ணிட்டான் மனுஷன். என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, படகளம் அப்படின்னு போட்டு யூனிக் கான்செப்ட் அண்ட் ஃபேண்டசி காமெடி வித் நீட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு போட்டுட்டான். யாரோட உடம்புக்குள்ள யார் போறான்றதை போட்டிருக்கான் பாருங்களேன். ஜித்தின் எஸ் ரஞ்சித், சர்ஜி எஸ் ஜித்தின், ரஞ்சித் சர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரோட போஸ்டர் போட்டு ஈஸியாக கன்வே பண்ணிட்டான். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் யார் உடம்புக்குள்ளே யார் போகிறா அப்படின்ட்டு. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ போர் அடிக்குதுரா ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த படத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை அன்கம்ஃபர்டபுள் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. எந்த ஒரு இடத்துலையுமே காமெடி அடல்ட்டாக இல்லை, யாரையுமே காயப்படுத்துகிற மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக காமெடியை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொடுத்தது இந்த படத்தோட பிக்கஸ்ட் ப்ளஸ். என்னை பொறுத்த வரைக்கும் படகளம் பட்டாசு.